नमस्ते बच्चों, आपका मीठा जी लक्ष्मी है. நான் உங்களுடைய இனிய லக்ஷ்மி பேசுகிறேன். உங்களுக்கு ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். இவ்வளோ நாள் பார்த்துருந்தோம், டாக்டர்கிட்ட எப்படி பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுறது. இப்போது சரி பேசி முடிச்ச பிறகு கிளம்பி போகிறத பற்றி பேசணும். இப்போ கடற்கரையில் வந்துட்டு பேச போகிறோம். யார்கிட்ட? யார்? आइए ये चैनल को सब्सक्राइब करो. வீடியோ के जाने के पहले வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். சமுத்திர தட்பர் பார்ட் 24. கடற்கரையில், சமுத்திர தட்பர் கடற்கரையில். இந்த பீச். ராம், क्या तुम्हें मालूम है कि मेरीना समुद्र तट दुनिया का सुंदरतम समुद्र तट है? क्या என்ன? तुम्हें मालूम है कि உனக்கு தெரியுமா? மெரினா சமுத்திர தட், மெரினா பீச், துனியா கா சுந்தர்தம், உலகத்திலேயே அழகான கடற்கரை. சமுத்திர தட் கரை, கடல் கரை. ஐ என்று உனக்கு தெரியுமா? உலகத்திலேயே சிறந்த அழகான கடற்கரை மெரினா பீச் என்று உனக்கு தெரியுமா? क्या तुम्हें मालूम है कि मेरीना समुद्र तट दुनिया का सुंदरतम समुद्र तट है? உலகிலேயே மிக அழகிய கடற்கரை மெரினா கடற்கரை என்று உனக்கு தெரியுமா? Do you know that the Marina Beach is one of the most beautiful beach in the world? ஷாம், முझे नहीं मालूम, எனக்கு தெரியாது. மாலும்னா தெரியும், நஹி மாலும் தெரியாது. முझे नहीं मालूम, எனக்கு தெரியாது. इससे भी सुंदर क्या है? இதை விட அழகாக இருக்கா? எனக்கு தெரியாது. இதை விட மிக அழகானது எது? சுந்தர் क्या है? I don't know which is more beautiful than this. राम, दक्षिण अमेरिका का रियो डी जेनीरो समुद्र तट है. நம்ம மெரினா பீச்சோட அழகானது தென் அமெரிக்காவில் உள்ள ரியோ டி ஜெனிரா, அந்த கடற்கரை ரொம்ப அழகானது. தக்ஷன் அமெரிக்கா, தக்ஷன்னா தெற்கு, அமெரிக்கான்னா ஊர் பேர், அமெரிக்கா. கா ரியோடி ஊர் பேர், அது அந்த கடற்கரை பேர். ஜெனிரா சமுத்திரக்கரை, ரியோடி ஜெனிரா கடற்கரை. இட் இஸ் அட் ரியோ ஜெனிரா இன் சவுத் அமெரிக்கா. ரியோடி. ஷாம், एक बात है, उसे कैसे सुंदर समुद्र तट कहते हैं? एक बात है, அப்படியா? உசே கைசே சுந்தர், அது எப்படி அழகிய சமுத்திர தட், சமுத்திர கடற்கரை என்று கூறுகிறார்கள். ககத்தே ஹை. இஸ் இட் ஸோ? ஹவு தே சே தட் இஸ் பியூட்டிஃபுல் பீச். தென் அமெரிக்காவில் இருக்குங்க அழகான பீச். राम, वही लंबा समुद्र है, समुद्र तट है. हमेशा लंबा समुद्र तट ही देखने में सुंदर होता है. मेरीना को देखो, कितना लंबा है. लंबाना என்னது? நீளமான. हमेशा लंबा समुद्र तट ही देखते ही सुंदर है. वही लंबा समुद्र तट है. இது தென் அமெரிக்காவில் உள்ளதுதான் மிக நீளமான கடற்கரை. அதுதான் மிக நீளமான கடற்கரை. அமேஷா லம்பா, எப்பொழுதுமே நீளமான கடற்கரை. தேக்னே மே, பார்ப்பதில், சுந்தர் ஹொத்தாகை, அழகாக இருக்கிறது. மெரினா கோ தேக்கோ, மெரினாவை பார். கித்தனா லம்பா ஹை, இது எவ்வளோ நீளமாக இருக்கிறது. எஸ், இட் இஸ் த லாங்கஸ்ட் ஒன்
The longest beach is always beautiful to see. Look at Marina. How long is it? It is Shyam. और जहाकों में समुद्र तट इतना लंबा नहीं होता. और ஜாகோ மற்ற ஊர்களில் சமுத்திர தட் கடற்கரை இத்தனா இவ்வளவு லம்பா நீளமா நகி ஹோத்தா இல்லையா இருக்கிறதா. உடன் தே ஆர் சச் லாங் பீச்சஸ் இன் அதர் பிளேசஸ். राम लहरों को देखो कितनी बड़ी लहरें आती है. लहरம்னா அலை, அலைகளை பாரு. को देखो कितनी बड़ी लहरें आती है. எவ்வளோ அழகான பெரிய பெரிய அலைகள், பெரிய பெரிய அலைகள் வருகின்றன. श्याम हाँ वे बहुत सुंदर है. हाँ ஆமாம் வே அவை மிகவும் அழகாக இருக்கிறது. यस they are very pretty. राम हम बालू पर बैठे. बालू மணல். हम நாம பாலு மணலில் पर बैठे போர் உட்காரலாமா. shall we sit on the sand. बालू மணல். श्याम बैठेंगे உட்காரலாமே. पानी के पास जाकर बैठेंगे. தண்ணிக்கு பக்கத்தில் போய் உட்காரலாம். கால் நினச்சிக்கிட்டு உட்காருவாங்க இல்லையா, அதுதான் बैठेंगे உட்காரலாம். पानी के पास जाकर बैठेंगे தண்ணிக்கு பக்கத்தில் போயிட்டு உட்காரலாம். राम समुद्र के किनारे में देखो कुछ मूर्तियाँ भी है. समुद्र के किनारे கடல் கரையில் देखो பாரு कुछ मूर्तियाँ சில சிலைகள். மூர்த்தியான உருவச்சிலை. भी है उருக்கு. वे हैं गांधी जी, भारतियार, कन्नगी की मूर्तियाँ और मजदूरों का विजय स्मारक. समुद्र के किनारे में देखो கடற்கரையில் பாரு. कुछ मूर्तियाँ भी है कुछ சில மூர்த்தியாம் சிலைகள் भी है கூட உள்ளன. वे हैं அவை அந்த சிலை என்னது. காந்திஜி, பாரதியார், கண்ணகி கி மூர்த்தியாம். காந்திஜி, பாரதியார், கண்ணகி மூன்றுடைய உருவச்சிலைகளும். और मजदूरों का विजय ஸ்மாரக். மஜ்தூரோம் தொழிலாளர், உழைப்பாளி, தொழிலாளருடைய விஜய் வெற்றி, வெற்றி ஸ்மாரக் சின்னமும் உள்ளது. கடற்கரையில் பார் சில சிலைகள் உள்ளன. அவை காந்திஜி, பாரதியார், கண்ணகி சிலைகள் மற்றும் தொழிலாளர்களின் வெற்றி சின்னமும் ஆகும். Look at the beach. There are some statues. சில ஸ்டாட்டஸ் என்பது நிலைமை. such as காந்திஜி, பாரதி, கண்ணகி and லேபரர் விக்டரி மெமோரியல் ஸ்டாச்சு. श्याम क्या यहाँ से लाइट हाउस दिखाई देता है. क्या இங்கிருந்து என்ன. यहाँ से இங்கிருந்து லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம். திக்காயி தெரியுதா. தேத்தா ஹை திக்காயினா தெரியுது, பார்க்க முடியுமா. என்ன இங்கிருந்து கலங்கரை விளக்கத்தை பார்க்கலாமா, தெரியுதா. श्याम अब तक रोशनी नहीं हुई है. இதுவரை ரோஷினி விளக்கு எரியவில்லை. राम अंधेरा होने के बाद ही लाइट हाउस की बत्ती जलेगी. பத்தினா எரி விட்டுருது, விளக்கு எரியும்ட்டு. அந்தேரா இருட்டிய பிறகு, ஹோனேக்கே பாத் பிறகு, ஹீ லைட் ஹவுஸ் பிறகு தான் கலங்கரை விளக்கம், கீ பத்தி கலங்கரை விளக்கத்தின் பத்தி விளக்கு
ஜலேகி எரியும். பத்தினா விளக்கு. லைட் ஹவுஸுடைய கலங்கரை விளக்கத்துடைய விளக்கு எரியும். ஜலேகி. இருட்டிய பிறகு தான் கலங்கரை விளக்கத்தின் விளக்கு எரியும். ஒன்லி இன் த நைட் த லைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் வில் பி லிட். राम वे बंदरगाह पर पहुँचने के इंतजार में है. बंदरगाह துறைமுகம். பந்தர்னா குரங்கு, பந்தர்காஹ்னா துறைமுகம். वे बंदरगाह पर पहुँचने के इंतजार में है. அவை துறைமுகத்திற்கு வர காத்திருக்கின்றன. என்னது? கப்பல். शाम यहाँ से जहाज दुनिया भर में जाते हैं क्या? यहाँ से இங்கிருந்து ஜஹாஜ் கப்பல் துனியா பர் உலகம் முழுவதும் ஜாத்தி हैं क्या செல்கின்றனவா? உனக்கு தெரியாது கேட்குறப்பல, நமக்கு தெரியும் போதும். ராம் हाँ लेकिन वे ज़्यादातर माल ढोकर चलने वाले जहाज होते हैं. हाँ ஆமாம். लेकिन ஆனால் வே ஜாதாத்தர் அவை பெரும்பாலும் ஜாதாத்தர் மால் டோக்கர் பொருட்களை ஏற்றி கொண்டு சல்னேவாலே ஜகாஜ் ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள் போத்தே ஐன் கப்பல்கள் ஆகும். ஜகாஜ் கப்பல்கள். ஆமாம் ஆனால் அவை பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லும் கப்பல்கள் ஆகும். ராம் தேரி ஹோ ரஹி ஹை. கர் சொல்லு, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலாமா? தேரி ஹோ ரஹி ஹை, தாமதமாகின்றது, வீட்டுக்கு போகலாமா? இட் இஸ் கெட்டிங் லேட், ஷல் வி கோ ஹோம்? ஷாம் சலே போகலாம். எஸ் லெட் அஸ் கோ. அடுத்த கிளாஸ் பார்க்கலாங்களா? தன்யவாத்.